உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். பிறர் நலம் என்றால் என்ன? பிறர் நலம்னா ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது, அண்ணன் தம்பிக்கு உதவி செய்வது, தாய் தந்தையரை பணியோடு பார்த்து கொள்வது, இதெல்லாம் பிறர் நலத்துல வரும். பிறர் நலம் என்பதே நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியம். அது எப்படி இருக்கணும்னா, குடும்பத்துல அண்ணன் தங்க இவங்கள பார்த்து சிரிப்பது கூட நலமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல. நம்ம ஒரு அண்ணனா இருந்தா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்க உடல்நிலை சரியில்லாட்டி அவங்களோட உபச்சரிக்கிறது, இதெல்லாம் பிறர் நலத்துல சாடும். நோய் நொடிப்பட்டவங்களை போய் சந்திக்கிறதும் பிறர் நலம். இஸ்லாம் சொல்லுது பிறர் நலம் நாடுவது மிக அவசியம். தொப்புள் கொடி உறவான தொப்புள் கொடி உறவா இருக்க மக்களோடையும் நலத்தை பேணணும். அதுவும் பிறர் நலம் நாடுவது தான். அவர்களோட சகோதரத்துவத்தோட நடந்து கொள்வது, அவர்களிடம் அன்பாக பேசுவது, கோபக்காரராக இருந்தா கூட பணியோடு பேசி பொன்முறோடு பேசுறப்ப அவர் அன்பானவரா மாறிவிடுவார். இது பிறர் நலம். இது இல்லாம அனாதைகள் மீது அக்கறை கொள்வதும் பிறர் நலமே. ஊனமுற்றோர்கள் அவர்களிடமும் அன்பாக நடந்து கொள்வது பிறர் நலமே. இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச அளவு பிறர் நலம் நாடுவதை முயற்சி பண்ணுவோம். மனதால நினைச்சாவே சில காரியங்களை இன்ஷா அல்லாஹ் நம்மளால செய்ய முடியும். அதுக்கு முயற்சி பண்றது தான் நம்மளோட கடமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இஸ்லாமியனா இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லு? பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அதை அப்படியே நம்ம பின்பற்றணும். முடிஞ்ச அளவு பின்பற்றுவோம்.